ஜோதா, ஜோதா, இங்கு என்ன செய்கிறாய்? சமைத்துக் கொண்டிருக்கிறேன். பாட்டி எனக்கு சமைக்க வருமா என்று தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார், அதனால்தான். மகாராணியார்கள் சமைப்பதே இல்லை. மகாராணி என்றாலும் ஒரு வீட்டுக்கு மருமகள் தானே. திருமணத்திற்கு பின்பு நடக்கும் சடங்கின் போது தன் கையாலேயே புகுந்த வீட்டில் அனைவருக்கும் சமைத்து பரிமாற வேண்டும். என்னென்ன சமைத்துள்ளார்? சேமியா பாயசம், கோதுமை சப்பாத்தி, உருளைக்கிழங்கு பொரியல், பிறகு அப்பளம். இதெல்லாம் அவருக்கு மிகவும் பிடிக்குமாம். ஆ, இன்னும் சமைத்துள்ளேன், இருங்கள் எடுத்து வருகிறேன். ஆஹா, இவை அனைத்தும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. சாப்பிட்டால் எவ்வாறு இருக்கிறது என்று தெரிந்துவிடும். காரம் காரம், வாயெல்லாம் எரிகிறது. என்னாயிற்று பாட்டி? பாட்டி, இத்தனை காரமா? முதல் நாளே மாமியாரை அழ வைக்கப் போகிறாயா? ஆனால் பாட்டி, இந்த பொரியலை அவருக்கு பிடித்தது போல் செய்திருக்கிறேன். உங்களுக்காக இங்கு செய்து வைத்துள்ளேன். தாங்கள் தானே கூறினீர்கள் அவருக்கு பிடித்ததையும் பிடிக்காததையும் தெரிந்து வைத்துக் கொள் என்று. அதனால் தான் நான் இவ்வாறு செய்தேன். நல்ல விஷயம்தான். அவ்வாறென்றால் தாங்களே கூறுங்கள், ஜோதா இந்த போட்டியில் ஜெயித்தாளா இல்லையா? எனது ஜோதா மாமியார் வீட்டில் நல்ல பெயர் எடுப்பாள். கணவனுக்கு பிடித்தது பிடிக்காதது எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வது மனைவியின் முதல் கடமையாகும். அப்படி என்றால் இந்த பாயசத்தை சாப்பிட்டு பாருங்கள். ஜோதா, மாமியார் வீட்டிற்கு செல்வதற்கு முன்பு உன் பிறந்த வீட்டில் கொண்டாடும் கடைசி தீபாவளி. நான் உன்னுடன் இந்த தீபாவளியை வெகு விமர்சையாக கொண்டாட விரும்புகிறேன். அதோடு இன்னொன்று, பண்டிகைக்கு முன்னாள் அன்று தன் சகோதரர்களின் நீண்ட ஆயுளுக்காக விரதம் இருந்து பிறகு அவர்களிடம் பரிசுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். வா சிவானி. அந்த பண்டிகை என்று சுஜாமல் அண்ணனுக்காக ஒவ்வொரு முறையும் நீ ஏதாவது பிரச்சனையை செய்து கொண்டிருக்கிறாய். என்னதான் பண்டிகை தினமாக இருந்தாலும் சகோதரர்களோடு சேர்ந்து நீ யமுனை நதியில் மூழ்கி எழ வேண்டுமா என்ன? சாஸ்திரத்தில் அவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது தந்தையே. அந்த சகோதரனுக்காக விரதம் மேற்கொள்ள வேண்டிய அளவிற்கு என்ன அவசியம்? அவன் நம் அரசுக்கு துரோகி என்பது உனக்கு தெரியாதா? அன்று சபையில் அனைவருக்கும் முன்பாக உன் அண்ணன் பகவான் தாஸின் கழுத்தில் வாளை வைத்தானவன். இது சுஜாமலுக்காக மட்டுமல்ல. ஜோதா இந்த விரதத்தை ராஜ் சிங், கங்கார் சிங், ஜெகநாத், பகவான் தாஸ் ஆகியோருக்காக செய்கிறாள். ஆனால் நீ இந்த விரதத்தை சுஜாமலுக்காக மேற்கொள்ளக்கூடாது. இவ்வளவு வெறுப்பை காட்டுவதை நிறுத்திவிடு பார்வல். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரும், அபிப்பிராயங்கள் வரும். அதற்காக உறவுகளை விட்டுவிடக்கூடாது. உனக்கே தெரியும் அல்லவா, சிறு வயதிலிருந்தே ஜோதாவும் சுஜாமலும் பாசத்தோடு பழகினார்கள் என்று. இவளின் திருமணத்திற்கு முன்பு இதுதான் கடைசி விரதம். அதன் பிறகு ஜோதா நம்மை கேட்க வேண்டிய அவசியமில்லை. திருமணத்திற்கு பிறகு ஆமீருக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இருக்காது. பிடிவாதத்தை விட்டுவிடு. இந்த விரதம் இருக்க அனுமதி அளி. யமுனை நதி மதுராவின் எல்லையில் இருக்கிறது. அதனால் மதுராவிற்கு ஆக்ராவின் வழியாகத்தான் செல்ல வேண்டும். ஆக்ரா முகலாயர்களின் தலைநகரம். அதை பற்றி கவலைப்படுவதை தாங்கள் விடுங்கள் தந்தையே. நான், ஜெகர்நாத், கங்கார் சிங் மற்றும் பகவான் தாஸ் அண்ணன் இன்னும் சில சேனைகளை அழைத்துக் கொண்டு ஜோதாவுடன் செல்வோம். சரி. இனி நீ இவ்வாறு அழக்கூடாது. அது அபசகுனமாகும். உன் தந்தைதான் ஒத்துக்கொண்டார் அல்லவா? சந்தோஷமாக இரு. எதற்கு இவ்வளவு பிடிவாதம்? இவ்வளவு பாதுகாப்போடு யமுனா நதிக்கு ஏன் செல்ல வேண்டும்? சிவானி,
ஏதோ முக்கியத்துவம் உள்ளதால் தான் ஜோதா இவ்வாறு செல்கிறாள். ஒவ்வொரு வருடமும் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாள் அல்லவா? எதற்காகவா? இது மிகவும் பழைய கதை. சூரிய தேவனின் புதல்வியின் பெயர் யமுனா, புதல்வரின் பெயர் யமராஜன். யமராஜன் எப்பொழுதும் தங்கையின் வீட்டிற்கு செல்ல மாட்டார். யமுனாவிற்கு இந்த விஷயம் சற்றும் பிடிக்கவில்லை. ஆனால் இவள் அண்ணன் வீட்டுக்கு சென்று வருவாள். ஒரு சமயம் வளர்பிறை கிருத்திகை நட்சத்திரம் அன்று யமராஜ் யமுனாவின் வீட்டிற்கு சென்றார். யமுனா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். சகோதரனையே அவள் மிகவும் உபசரித்தாள். அதற்கு அவர் மிகவும் மகிழ்ந்து, அண்ணன் சொல்கிறேன், உனக்கு என்ன வர வேண்டுமோ கேள் என்றார். யமுனா ராஜகுமாரரின் உயிரை காப்பாற்ற நினைத்தாள். அவள் என்ன வரம் கேட்டாள் தெரியுமா? இந்த நாளில் எந்த அண்ணன் தன் தங்கை வீட்டுக்கு சென்றாலும் தீர்க்காயுசுடன் இருக்க வாழ்த்துமாறு கேட்டுக்கொண்டாள். யமராஜன் யமுனாவிற்கு வாக்களித்தார். அதன்படி தீபாவளியின் மறுதினத்தை யமதியா என்று கூறுவார்கள். அந்த நாளில் யமராஜனுக்கு பூஜைகள் செய்யப்படும். அதன் பிறகு சகோதர சகோதரிகள் யமுனையில் குளிப்பார்கள். இப்பொழுது புரிந்ததா? புரிந்தது பாட்டி. நீங்கள் இருவரும் இதை மறந்து விட்டீர்களா? இது முகலாயர்களின் ராஜ்யம். இங்கு இந்து பண்டிகைகளை நடத்தக்கூடாது. என்னை மன்னித்து விடுங்கள் மகாமங்க அவர்களே. தீபாவளி என்பது வருடத்திற்கு ஒரு முறைதானே வருகிறது. மரணம் கூட வாழ்வில் ஒரு முறைதான் வரும். யோசித்துக்கொள். நான் இதை நடத்த விட மாட்டேன். ஏன் நடத்தக்கூடாது? நாம் எப்படி ரம்ஜானையும் ஈதையும் கொண்டாடுகிறோமோ அப்படித்தான் இவர்களுக்கு தீபாவளியும் ஹோலி பண்டிகையும். என்னை மன்னிக்க வேண்டும் மகாராணியாரே. நமக்கும் இவர்களுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. தாங்கள் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டீர்கள். உமர்கோட்டில் ஜலால் என் வயிற்றில் இருக்கும் பொழுது, உதவி கேட்டு நான் அலைந்த பொழுது, அப்பொழுது ஒரு ஹிந்து தான் எனக்கு உதவிக்கரம் நீட்டினார். அதுவும் தீபாவளி அன்று. அன்று தாங்கள் கூட தீபங்களை ஏற்றினீர்கள். ஞாபகம் இருக்கிறதா? தங்களின் விருப்பம் போலவே மகாராணி அவர்களே. பாடுவதை ஏன் நிறுத்திவிட்டாய்? பாடு. சரியாகத்தான் சொன்னாய். தீபாவளி வருடத்திற்கு ஒரு முறைதான் வருகிறது. மகாராணியாரும் அவ்வாறுதான் ஒரு முறைதான் வருவார். தினமும் நான் வருவேன். நீயே முடிவெடுத்துக்கொள். தீபாவளியை கொண்டாடுவதா
இல்லை தினமும் எரிந்து சாம்பலாவதா என்று. ரேஷம், அந்த தாசியின் பெயர் என்ன? தீபாவளியை கொண்டாட வேண்டும் என்று அகல் விளக்குகளை ஏற்றிக் கொண்டிருந்தாளே. தீபாவளியின் தீப ஒளியில் அவள் எரிந்து சாம்பலாகி போனாள். புரிந்ததா? தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். இந்த இடத்தை சுத்தம் செய்து புனிதப்படுத்துங்கள். நான் இங்குதான் தொழுகை புரிய போகிறேன். மகாமங்கா அருமையான ஆட்டத்தை ஆடினார். அவ்வளவு இழுத்தும் கூட புகை மட்டும் வரவில்லை. அவரை தீபாவளி கொண்டாட அனுமதிக்கவில்லை. உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா ஹோர்ஷியா? சக்கரவர்த்தியாரால் அவருக்கு அதிகாரம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆமாம், பெரியம்மா என்று கூப்பிடுவதால் பெரியம்மாவாகவே ஆகிவிட்டார். அவர் எவ்வளவு பெரிதானாலும் சரி, அவருக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது. அதை யாம் மட்டுமே அறிவேன். அது என்ன? அவருடைய மகன் ஆதாம் கான். அட கடவுளே, இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு நாம் இதை அனுபவித்து ஆக வேண்டும்? எவ்வாறு அடிக்க வேண்டும் என்றால் அதை நினைத்து வாழ்க்கை முழுவதும் இவர்கள் நடுங்க வேண்டும். உங்களுடைய மதத்தை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயம் அதற்கான விலையை கொடுத்தே ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த இடத்தை பொறுத்தவரை நாங்கள் தான் உங்களுக்கு கடவுள். இதற்கு மேலும் என் கையால் சாட்டையடி உங்களுக்கு வேண்டாம் என்று நினைத்தால் கப்பத்தை உடனடியாக செலுத்தி விடுங்கள். இது அநியாயம், அராஜகம். கப்பத்தை இந்துக்கள் தான் கட்ட வேண்டுமா? முகலாயர்கள் கட்டக்கூடாதா? இது எந்த வகையில் நியாயம்? இது முகலாயர்களுக்கு நியாயம். கப்பம் வசூலிப்பது எங்களின் நியாயம். இது நியாயம் என்றால் நாங்கள் எவ்வளவு காலம் பொறுத்துக் கொள்ள வேண்டும்? இறக்கும் வரையில், சுவாசம் உனது உடலில் இருக்கும் வரையில், பிரயோஜனமே இல்லாத உன் உயிர் இவ்வாறு பேசிக்கொண்டே இருந்தால் உடனே சென்று விடும். பண்டிகையை நடத்த கப்பத்தை கட்டிவிடு. என் உயிரை எடுத்து விடு, அப்போதாவது எனக்கு விடுதலை கிடைக்கட்டும். உயிரை பறித்து பறித்து ஓய்ந்து விட்டேன். உன் உயிரை எடுப்பது கடினமா? சொல், இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொள்வதாக சொல். பிறகு உனது உயிர் போய்விடும். நீ இந்துவாக இருக்க முடியாது. அதன் பிறகு கப்பம் கட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. ஐயா, என் மீது கருணை காட்டுங்கள், என் மீது தயவு காட்டுங்கள். இன்று வரையில் நான் துளசி மாலையை தான் கோர்த்து வருகின்றேன். நான் இனியும் அதையே செய்து கொள்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். எனில் நீ மதம் மாற தயாராக இல்லை. சரி, உனக்கு தண்டனை தருவதற்கு பதிலாக
விடுங்கள். போகட்டும், நீ துளசி மாலையையே கட்டிக்கொள். தண்டனையை உன் பேரன் அனுபவிப்பான். வேண்டாம், வேண்டாம். அவ்வாறு செய்யாதீர்கள். விட்டு விடுங்கள், விட்டு விடுங்கள். பார்த்தீர்களா அனைவரும்? உடனே முகலாயர்கள் ஆகிவிடுங்கள். அப்போது உங்களை இம்சிக்க மாட்டேன், சாட்டையால் அடிக்க மாட்டேன், உங்களிடம் கப்பம் வசூலிக்க மாட்டேன். ஆதாப் ஹுசூர். மகாமந்திரி பேரம்கான் அவர்கள் ராஜபுத்திர தகத்மலை வென்றுவிட்டார். இப்போது அவர் தலையை வெட்டப் போகிறார். இன்று உன்னுடைய வாழ்வின் இறுதி நாளாகும் தகத்மல். உனது கடவுளை வேண்டிக்கொள். நீ எம்முடைய சொந்த பந்தங்களை கொன்று தீர்த்தாய். இன்று உமக்கு சிரச்சேதம் நடக்கப் போகிறது. இறுதி ஆசை ஏதேனும் இருந்தால் கூறு. நான் ஒருமுறை உங்களது ஷெகன்ஷா ஜலாலுதீனை சந்திக்க ஆசைப்படுகிறேன். அது நடக்காது. இங்கு முடிவுகளை எடுப்பவன் நான் தான். அப்படியென்றால் முகலாயர்களின் மந்திரியாருக்கு இறக்கப் போகிறவனின் கடைசி ஆசையை நிறைவேற்ற தகுதி கூட இல்லையா? உனது நாவை அடக்கி பேசு. தங்களுடைய சக்கரவர்த்தி ஜலாலுதீன் அவர்கள் என்னை மன்னித்து விடுவார்கள் என்று தாங்கள் பயப்படுகிறீர்கள் அல்லவா? உனது இறுதி ஆசை உன் முன் நின்று கொண்டிருக்கிறது. கூறு, என்ன வேண்டும்? எனது கான் பாபாவின் உறவினர்களை நீ கொன்றிருக்கிறாய். அதனால் உன் உயிரை தவிர நீ என்ன வேண்டுமானாலும் கேள், நான் தருகிறேன். உயிருக்கு பதில் உயிர், வாழ்க்கைக்கு பதிலாக வாழ்க்கை. நிச்சயமாக இதுதான் எனது நியாயம். அப்படியென்றால் தாங்களே நியாயத்தை கூறுங்கள் ஷெகன்ஷா. ஏனென்றால் தங்களின் தந்தையான உமாயூன் சேஷா சூரியுடன் தோற்றுவிட்டு நிர்கதியாக வீதியில் நின்றபோது அப்போது அவருடைய உயிரை யாமே காப்பாற்றினோம். யாமே அவருக்கு அடைக்கலம் கொடுத்தோம். இப்பொழுது என்னுடைய உயிரை பறித்தால் நான் செய்த நன்றி கடனுக்கு அநீதியாகிவிடாதா? ஆனால் உனது உயிரை எடுக்காவிட்டால் நான் கான் பாபாவிற்கு துரோகம் செய்தவனாகி விடுவேன். அவர் உறவினரை நீ கொன்றாய் என்று உன் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அப்படியென்றால் உங்கள் தந்தையார் செலுத்த வேண்டிய நன்றி கடன், வாழ்க்கைக்கு பதில் வாழ்க்கை, முடிவு தங்களுடையது. ஜலால், இந்த துரோகி ஏதேதோ பேசி தங்களை குழப்ப முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். மரணத்திற்கு பதில் மரணம், வாழ்க்கைக்கு பதில் வாழ்க்கை. இவனை விட்டுவிடுங்கள். ஜலால், தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? அனைவரின் முன்பாக இவனது தலையை கொய்ய வேண்டும் என்று உத்தரவு விடுத்து விட்டேன். வேண்டாம் கான் பாபா. இவர் என் தந்தையான பாஷாவின் உயிரை காப்பாற்றியிருக்கிறார். ஒருவேளை இன்று நான் இவனை கொன்றுவிட்டால் என் தந்தை மீது எனக்கு கௌரவம் இல்லை என்று மக்கள் கூறுவார்கள். இவர் உயிரோடு இருக்கிறார். என்னை மன்னித்து விடுங்கள். சக்கரவர்த்தியின் தந்தையாக இருக்க வேண்டும் என்ற உங்கள் கனவு நடக்கவில்லை அல்லவா? தந்தையாராக வேண்டும் என்றால் பாட்ஷாவாக இருந்திருக்க வேண்டும்.
ஒரு மந்திரி தந்தையாக முடியாது.